நித்யானந்தம். நான் என்னை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து சென்னை போரூர். இப்போ நான் சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருந்தேன். இப்போ அந்த ஃபேன்சி ஸ்டோரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இப்போ சாமியுடைய சேவையை முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி சாமியோட ரிலேஷன் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா 2008 என்னுடைய குருநாதரை குரு தேடுதேன். ஆனால் ரொம்ப பிடித்த தெய்வம் வந்து அண்ணாமலையான். ரெகுலராக கிரிவலம் வந்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது குருநாதரை தேடும்போது குருநாதரை பார்க்க முடியல, நான் அவருடைய ஸ்பீச் சத்சங்கத்தை கேட்க முடியும். அப்போ அதில் அனுபூதி என்னை அனுமதி அந்த அவருடைய ஸ்பீச் வந்து என்னுடைய ஆழமாக என்னுடைய உணர்வை வந்து டச் பண்ணுது. ஒரு இளம் வயது ஒரு குரு இந்த அளவுக்கு எப்படி ஆழமாக பேச முடியும், இந்த மாதிரி ஆழமான கருத்தை சொல்ல முடியாது. நான் அவரை விட வயசில் கூடுதலாக இருந்தால் கூட அவர் எப்படி இந்த அளவு ஆழமாக போனார் அப்படின்னு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்பட்டேன். ஒரு கருத்து ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த ராமாயணத்தில் உள்ள கருத்துக்களை ரொம்ப அருமையாக சொன்னார். அனுபூதி என்னை அனுமதி, அதாவது அகங்காரத்துக்கும் ஞானத்துக்கும் பக்திக்கும் குரு நட்பு இதெல்லாத்தையும் பற்றி ஒரு ராமாயணத்தை ஒரு அருமையாக விளக்கம் கொடுத்தாரு. அப்போ நான் அதை வந்து பார்த்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானியை நான் கட்டாயம் பார்த்தே தீரேன்னு சொல்லி அவரை தேடுதல், ஆழமான தேடுதல். முடிவில் நான் வந்து இந்த கல்பத்தரு ப்ரோக்ராமுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அது காஸ்ட்லியாக இருந்தது. 1000 ரூபான்னா 1000 ரூபா கொடுத்து அந்த கல்பத்தரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணையா அப்படி என்ன அந்த ப்ரோக்ராமில் அந்த மகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு மகத்துவமான ப்ரோக்ராம்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு டிசிப்ளின் வே, அதாவது இந்து மதம்னாலே நான் ரொம்ப லேசாக நினைப்பேன். அதில் வந்து ஏமாற்று வேலை இருக்கும், தில்லுமுள்ளு இருக்கும். இந்து மதம் வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. மற்ற மதங்கள் தான் நல்லா ஒரு ஆர்கனைஸ்டாக செய்கிறாங்க, இந்து மதத்தில் செய்யலை. ஆனால் என்றைக்கு நான் அந்த கல்பத்தூர் ப்ரோக்ராம் பார்க்கும்போது அது ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி மதம்னா என்ன, நம்முடைய இந்து மதத்தினுடைய மகத்துவம் எப்படி இருக்குது, நீங்கள் என்னத்துக்காக தேடினீங்க, ஞானத்தை அடைவது தான், ஜீவன் முக்தி தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து சாமி ரொம்ப அழகாக சொல்லி உங்களுக்கு இப்போ என்ன தேவை முழுமையாக நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன வேணும் முழுமையாக என்னை நம்பிக்கை எழுங்க, நான் உங்களுக்கு நான் முழுமையாக தருவேன். ஒரு கற்பக விருட்சம் மாதிரி நான் அவனுக்கு தருவேன்னு சொன்னார். உண்மையில் நான் என்ன எதிர்பார்த்து வந்தோனோ அது முழுமையாக பகவான்கிட்ட கிடச்சி இந்த கல்பத்தரு ப்ரோக்ராம். வேண்டும் வரம்